அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த, எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை பயிற்றுவித்த, ஏஎல்பி ஜோதிட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும், நன்றிகளும். எனக்கு ஏஎல்பி ஜோதிடத்தை அறிமுகம் செய்த ஏஎல்பி ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுக்கு வணக்கமும், நன்றிகளும். இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களில் நம்ம குலதெய்வத்தை பற்றி ஒன்றன் பின் ஒன்றா சில தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சுருக்கமாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா குலதெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்கு லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் நம்ம முக்கியமான விஷயங்கள் சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி நம்ம பண்ணலாம். குலதெய்வ வழிபாடு இப்போது எல்லாரோட வீட்லேயும் சாதாரணமாக என்ன கேட்டிங்கன்னா, விளக்கேற்று வழிபடுறது உண்டு. ஒரு சில வீடுகளில் வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்றுவாங்க, ஒரு சில வீடுகளில் கார்த்தால மட்டும் ஏற்றுவாங்க, ஒரு சில வீடுகளில் சாயந்தரம் ஏற்றுறாங்க, ஒரு சில வீடுகளில் காலை மாலை 2 வேளையுமே ஏற்றுறது. அந்த வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க குலதெய்வத்தோட அது ஒரு அம்சம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கில் குடிகொண்டிருக்கு, அந்த எண்ணெய் விளக்கில். அந்த எண்ணெய் விளக்கேற்றி அது அந்த தீபம் எரிய ஆரம்பிக்கும்போது, அந்த குலதெய்வத்தோட அந்த ஒரு அம்சம் அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ஒரு நல்ல விதமாக பண்ணுது அப்படிங்கிறது ஒரு புரிதலாக இருக்குது. இப்போது இந்த விளக்கேற்றுறதுக்கு உண்டான நேரம் என்ன அப்படிங்கிறது, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். இங்கேருந்து நான் பெங்களூருக்கு போகணும். எனக்கு கார்த்தால 8 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 7:55க்காவது நான் அங்கே கண்டிப்பாக நான் போய் இருக்கணும். அப்போ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8 மணிக்கு புறப்படுற ட்ரெயினில் நான் ஏறி உட்காந்து போக முடியும். இது நான் அந்த மாதிரி பண்ணாமல் நான் ஒரு 8:05க்கு 8:10க்கு அங்கே போயிட்டு ட்ரெயின் என்னை விட்டுட்டு போயிடுத்து நம்ம சொன்னால் அது எவ்வளோ ஒரு பெரிய அபத்தம் அது. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காரியமும் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குலதெய்வ வழிபாட்டோட ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய அந்த விளக்கு எப்போ ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம். கார்த்தால பிரம்ம முகூர்த்தம் கார்த்தால 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள. அதே மாதிரி ஈவினிங்கும் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது. இது மாலையும் 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ள. அந்த சமயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறதுன்னா உதாரணத்துக்கு ஒரு குளிக்கலாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசு சுத்தத்தோடு நம்ம அந்த விளக்கை ஏற்றி நம்ம வழிபடணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு குலதெய்வம் யாருங்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அந்த குலதெய்வம் கோயிலோட அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு மூர்த்தியோ இல்லை இதுவோ ஆயுதங்களோ அந்த குலதெய்வ அம்சமாக எதை வச்சு கும்பிடுறாங்களோ அதோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவங்க வீட்டில் அந்த ஃபோட்டோவை வச்சு அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த விளக்கை ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல என்னென்னா, ஒரு சில பேர் சொல்கிற ஒரு வழக்கம், அதாவது எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியல, என்னோட அப்பாவை கேட்டேன், தாத்தாவை கேட்டேன், என்னோடய சொந்தக்காரங்களை கேட்டேன், தெரியல அப்படிங்கிறாங்க அப்படின்னு. இதை ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, குலதெய்வம் மறைவு அப்படிங்கிற ஒரு கணக்கில் இது வரும். குலதெய்வம் மறைவுனா அந்த சம்மந்தப்பட்ட நபர், அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்து பேரில் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு மனசு ஒரு வருத்தம் இருக்குது. வருத்தம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் போகிறாங்களே, இவங்க ஒரு நல்ல வழியில் போக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த மன வருத்தத்தில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குலதெய்வம் தலைமறைவாக இருக்கும். தலைமறைவாக இருக்குன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் தெரியல அதனால தலைமறைவு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருக்கும். அந்த குலதெய்வத்தோட கோயிலில் மூர்த்தி இருக்கும். அங்கே குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குலதெய்வ வழிபாட்டை முறையாக பண்ணாமல் இருக்காங்க. அதே போல் அந்த குலதெய்வம் சொன்ன விஷயங்களை இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அந்த சந்தர்ப்பத்துலேயும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, குலதெய்வம் மறையும். மறையும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலை அங்கே தான் இருக்கும். ஆனால் அந்த குலதெய்வத்தோட சாநித்தியம் அங்கே இருக்காது. அதனால் எனக்கு குலதெய்வம் கோயில் தெரியும், அதனால் நான் அங்கே போனேன், நான் வழிபட்டேன், அதோடு அது முடிகிறது கிடையாது. அந்த குலதெய்வம் அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போது திரும்ப நம்ம அந்த குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களோட அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ குலதெய்வம் தெரியலன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கை மட்டுமே வச்சு குலதெய்வமாக ஏற்றி வழிபடலாம். அதுக்கு அடுத்தது இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா,
குலதெய்வம் துணை அப்படின்னு தமிழ்லேயே வந்து டைப் பண்ணலாம். தமிழில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் இது பண்ணியாச்சுன்னா, டைப் பண்ண கொடுத்தாச்சுன்னா, அது வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு பச்சை கலர்லேயோ இல்லை ஒரு சிகப்பு கலர்லேயோ எழுத்துக்களில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு வெள்ளை கலரோ இல்லை மஞ்சள் கலரோ அந்த பேக்ரவுண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு நீளமாக ஒரு இதை வந்து இது பண்ணி ஒரு செவ்வக சைஸில் வந்து இது பண்ணி அதில் வந்து குலதெய்வம் துணை அப்படின்னு அதை வந்து பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஒரு பேப்பர் லேமினேஷன் பண்ணலாம். பேப்பர் லேமினேஷன் பண்ணி குலதெய்வம் தெரியாதவங்க வந்து அந்த குலதெய்வ ஃபோட்டோவுக்கு பதிலாக இந்த இதை வந்து இந்த பேப்பர் லேமினேஷனை வந்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த குலதெய்வத்துக்கு வந்து விளக்கேற்று வந்து நம்ம வழிபடலாம். அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குலதெய்வம் வந்து சரி, இப்போ இவங்க வந்து இந்த நபர் வந்து செஞ்ச செயல் வந்து சரியில்லை, அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து இவங்களோட கண்ணுலேருந்து நான் வந்து மறைஞ்சேன், நம்மளே நம்ம வெளிப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்குள்ள என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட குலதெய்வம் வேறு யாரும் கிடையாது, அவங்களோட மறைஞ்சு போன முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா பரம்பரையாக வந்து அது வந்து நூற்றுக்கணக்கான பரம்பரையாக வரக்கூடிய அந்த முன்னோர்களோட அம்சம் தான் வந்து அங்கே வந்து குலதெய்வமாக உட்காந்துருக்கு. அதனால் அந்த நம்ம வந்து ஒரு கரெக்டான பாதையில் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களோட குலதெய்வம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த குலதெய்வமே வந்து அவங்களுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தி நான் தான் உன்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரியான அனுபவங்களை வந்து நான் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் குலதெய்வம் வழிபாடு என்னங்கிறத வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஒன்று விளக்கேற்றி வழிபடுறது, இல்லைன்னா அதுக்கு கூடுதலாக வந்து ஒரு விஷயம் வந்து அந்த குலதெய்வம் தெரிஞ்சதுன்னா குலதெய்வம் ஃபோட்டோவையும் வச்சு வழிபடுறது. அதுக்கு அடுத்தது குலதெய்வமே தெரியாது, குலதெய்வம் ஃபோட்டோ என்னங்கிறதும் தெரியாதுன்னா குலதெய்வம் துணை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு அதை டைப் பண்ணி ஒரு பேப்பர் லேமினேஷன் போட்டு அதை வச்சு வழிபடலாம். வழிபடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய குலதெய்வம் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக அது வந்து தன்னை வெளிப்படுத்திக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வந்து ஏஎல்பி ஆஃபீஸில் வந்து ஸ்டுடியோவில் இது பண்ணி உட்காந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து என்னோடய குலதெய்வத்துக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா 100% தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து பார்க்கறதுக்கு இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்கும்போதும் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை பற்றி சொல்கிறதுனால அந்த குலதெய்வங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆள் வந்து இந்த ஒரு நல்ல தகவலை வந்து அவர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த குலதெய்வத்துக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். அதனால் நம்ம வந்து அந்த குலதெய்வத்துக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு துரும்ப கூட வந்து எந்த ஒரு மனுஷனும் வந்து நகர்த்த முடியாது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இன்னும் கூடுதல் தகவல்கள் வந்து பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்கறதுக்கு இருக்கோம். இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எந்த திசையில் போயிட்டுருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாழ்வியல் ஜோதிடமான ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏஎல்பி ஜோதிடத்தில் வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து இது ஜோதிடம், அதுக்கப்புறம் அது தொடர்பான நிறைய விஷயங்கள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம்னா என்ன, இது பித்ருக்கள்னா யார், அவங்களுக்கும் நமக்கும் என்ன இது தொடர்பு, அதுக்கப்புறம் கர்மா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏன் வந்து ஒரு விஷயம் நடக்குது, நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இது போன்ற அனைத்து தகவல்களையும் வந்து ஏஎல்பி ஜோதிட வகுப்பில் வந்து ஜோதிட வகுப்போடையே சேர்த்து வாழ்வியலாகவும் இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏஎல்பி ஜோதிட வகுப்புகள் அடிப்படை வகுப்புகள் வந்து 15 நாள் வகுப்பாக இருக்குது. அது வந்து தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், ஹிந்தி இந்த 4 மொழிகள்லையும் வந்து தற்சமயம் வந்து எடுக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் வந்து புது புது பேட்சுகள் துவங்கப்பட்டு வருது. இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்தி, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து எந்த பாதையில் போகிறோங்கிறது அப்படி தெரிஞ்சு நம்ம வந்து பயணிக்கும்போது, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் வளம் பெறும். அதனால் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிடுங்கிறது என்னோட ஒரு விண்ணப்பமாக நான் வந்து வைக்கிறேன். ஏஎல்பி ஜோதிட அடுத்த வகுப்பு எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஏஎல்பி அலுவலகத்தோட அந்த மொபைல் எண்கள், அலைபேசி எண்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.